அறுத்து சமைச்சா நல்லா சாப்பிடலாம் எவனாவது யோசிப்பானடா? இந்த பாரு அறுத்துருக்கான் பாரு, பாரா சாப்பிடலாம் எவனா யோசிப்பானா? நீ யோசிப்பியாடா? நான் யோசிப்பேனாடா? பாரா அறுக்கிறான் பாரா, சிந்திக்கிறான் பாரா. இங்க பாரா, இங்க பாரா, இங்க பாரா, எப்படி அறுத்திருந்தான் பாத்தில? பாரு பாரா, எப்படி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு. எம் சாண்டு கல் குவாரி. மலையை வெட்டிட்டாடா, மாளிகை கட்டிட்டாடா. மலையை வெட்டிட்டா, மாளிகை கட்டிட்டா. எப்படி கல்லை கொண்டு வந்துட்டா, ரோட போட்டடா போட்டடா போட்டடா. கல்லை அறுத்து மலையை மணலாக்கி ஆல் ஆஃப் லக்ஸ் வீடு கட்டிட்டடா, மாளிகை கட்டிட்டா, ரோட போட்டடா. எங்கடா போவ? மாளிகை கட்டிட்ட, ரோட போட்டுட்ட, எங்க போற? எங்க போற? வேகமா எங்க போற? பாரு, தண்ணியை வித்துட்டாடா, நான் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன், தேக்கி வச்சுட்டு என் பிள்ளைக்கு வச்சுட்டு போயிடுறேன். மரத்தை வெட்டிட்ட, நான் நட்டு வச்சுட்டு போயிடுறேன். மலையை எப்படா உருவாக்குவேன்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிருமாடா. மழை இல்லைன்னா மழை இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பொழிவு இருக்காது. நாடு வறண்டு போய் பாலைவனமாகி செத்து போவோமடா. என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தாய்மார்களே, பேரன்பு மிக்க என் சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, யாருன்னு பாருங்க, யாருன்னு பாருங்க. ஹீரா மலை பொதுமலைதான் இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொருளை பெற்றார்கள். பல வாரங்கள் நோம்பிருந்து அந்த மலை குகையில் தான் பேரொருளை பெற்றார்கள். எந்த மலை குகை? இந்த மலை குகை தான். பாருங்கள், பாருங்கள் என் அன்பு மக்களே, பாருங்கள் எப்படி நொறுக்கிறான் பாருங்க. அந்த மலையை பாருங்க. இறைமகன் இயேசு பலாயிரக்கணக்கான மலை மேல் நின்று பிரசங்கங்களை செய்தார்கள், அருளுரை ஆற்றினார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்கிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம். இவர்கள் வெட்டிய இந்த குன்றிலே நம் குமரன், நம்ம திருமுருக பெருமான் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? திருப்புறங்குன்ற மலையில இருக்கிறதுக்கு போய் மண்டாடிய பக்கத்தில் இருக்க மலையை வெட்டிட்டு போறானே, ஏன்னு கேட்க மாட்டேற? அப்ப இந்த குன்றில் இருக்கிற முருகன் அந்த குன்றில் இல்லையா? எப்படி உன்னால எப்படி சைத்து இருக்க முடியுது பாரு. இஎஃப் சுமாசர்னு ஒரு எழுத்தாளன் சொல்றான், சிறியதே அழகு சுமால் இஸ் பியூட்டிஃபுல்னு எழுதினவன் சொல்றான், வளங்களை கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்று உனக்கு யாரா சொல்லிக் கொடுத்ததுங்கிறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான். நீ அழிச்சிட்ட, உருவாக்குவியா? முடியுமா? இந்த அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதின, ஒப்புதல் வாக்குமூலம் எழுதின ஜான் பெர்கின், கண் முன்னே உங்கள் கண் முன்னே, இந்த ஆதியில உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள். இதன் ஆதியில நம்ம என்ன பண்ணோம்? காடுகளை வேட்டையாடி உண்டோம், வேட்டையாடி சாப்பிடுறோம் பாரு. காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம், அருவியை ஆறுல நீரள்ளி குடிச்சோம். அப்போலாம் நம்ம பூமி தாய் எந்த கேடும் இல்லாமல் கற்போடு இருந்தால் பாரு. அப்படியே இருக்கா, அப்படியே இருக்கா, கண்ணி கழியாம அப்படியே இருப்பா. நம்ம பசிக்கு வேட்டையாடணும், பத்திரமா இருந்தா. இந்த பாவிகள் பண வேட்டையாடினார்கள், நாசமா போயிட்டா பாரு. மாற அறுத்து ரத்தம் குடி பாரு. எப்படி பண வேட்டையாடினார்கள், எல்லாம் நாசமாய் போனது. நம் பாட்டி மரணப்படுக்கையில் நம் தாய் கிடக்கிறாள். 18 வயதிலேயே பாட்டி ஆகி போய்விட்டால், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன், இன்னும் உயிரோட இருக்கான், கிளாடு பூரிங்கோ, அவன் சொல்றான் பாருங்க. கிளாடு பூரிங்கோ, பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன், நம் தாய் மரணப்படுக்கையில் இருக்கால், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று. அதைத்தான் உங்க மயன் சொல்றேன். நம் தாய் மரணப்படுக்கை இருக்கால், காப்பாற்ற ஓடி வாருங்கள். இல்லை என்றால் ஒரே ஒரு ஓட்டையாவது போடுங்கள் விவசாயி சின்னத்துக்கு என்று கேட்கிறேன்.